Hello, friends, and my dear LinkedIn connections. I hope you are doing well. இந்த போஸ்ட் நான் அது கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ தமிழ் புரியாதவங்க தயவு செஞ்சு யாரும் புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் வீக் ரீசெண்டாக எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ இந்த மாதிரி அபெக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் குரூப்லேருந்து ஒரு பொசிஷன் இருக்குது, இந்த டிஜிட்டல் கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. அவர் வந்து ஆக்சுவலாக அந்த ப்ரொஃபைலே கிடையாது. ஸோ மேபி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினச்சி நான் வந்து அவர் ரீச் பண்ணேன். ஸோ அவர் சொன்னது வந்து என்னோடய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, நான் வந்து மெசேஜ் எதுவும் அனுப்பலை அப்படின்னு சொன்னார். அவர் நான் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பை மிஸ்டேக் நான் வந்து அந்த லிங்க்கை வந்து அந்த ஃபில் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஒரு லிங்க் இருந்தது, ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி இருந்தது. ஸோ அதில் நான் வந்து ஃபில் பண்ணேன் என்னோடய டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, மெசேஜ், இமெயில் ஐடி, மெயில், ஃபோன் நம்பர், நான் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஃபுல் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். மற்றபடி வேறு எந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் எதுவும் நான் ஃபில் பண்ணி அனுப்பலை. ஸோ மேபி அதனால தான் என்னவோ என்னோடய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருக்கலாம். ஸோ உங்களுக்கும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது வந்திருந்ததுன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேபி அது அப்போ உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு இத்தனைக்கும் என்னோடய அக்கௌண்ட்டில் மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், தட் இஸ் டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், 2FA ஆத்தன்டிகேஷன் எனபிளாக இருக்குது என்னோடய அக்கௌண்ட்டில், லிங்க்டின் அக்கௌண்ட்டில் இருந்தும் இது நடந்திருக்கு. ஸோ இது எனக்கு எப்போ தெரிய வந்துடுது அப்படின்னா இன்றைக்கி தான் தெரிய வந்தது. ஸோ அதனால் இமீடியட்டாக அந்த மெசேஜ் அனுப்புகிறேன், இந்த போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இது மூலிமா லிங்க்டின் டெக்னிக்கல் டீமுக்கும் நான் அந்த மெசேஜ் அனுப்புகிறேன். நான் அவங்களையும் டேக் பண்ணியிருக்கேன் இந்த போஸ்ட்டில். ஸோ அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அவங்களும் ப்ரிகாஷனாக இருப்பாங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நான் இப்போது வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்க்ளூடிங் மீ. ஸோ ஸோ இது வந்து ஜாப் கிடைக்கிறதுன்னு பரவாயில்ல, இந்த மாதிரி டிசப்பாயிண்ட்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் மெசேஜ் போயிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து என்னோடய இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மெசேஜ் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து யார் யார் ரிப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட மெசேஜ் மட்டும் தான் இருந்தது. நான் யாருக்கு சென்ட் பண்ணிடுற மெசேஜ் இல்லை. ஸோ ஏன்னா யூஸ்வலாக நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் எல்லாமே அதில் தான் இருக்கும். பட் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அது இல்லை. அது எங்கே இருந்தது அப்படின்னா ஆர்கைவ்டு மெசேஜஸில் இருந்தது. ஸோ மெசேஜ்லேஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இன்பாக்ஸ் தெரியும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆர்கைவ்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும்.